நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக வட்டாரத்திலேருந்து ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிராமணர்களுக்கு திமுக தேர்தலில் பங்கெடுக்க சீட்டு தரப்படுவதாகவும், அதே மாதிரி பிராமணர்களுக்கான நலவாரியம் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை திமுக வகுக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு. அதோடைய அந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி கோட்பாடு என்பது எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஒரு முன்னேறிய சமூகம் எல்லாருக்குமான கல்வி வாய்ப்பை, எல்லாருக்குமான அதிகார வாய்ப்பை, எல்லாருக்குமான அரசு ஊழியர்களுக்கான வாய்ப்பை எல்லா அதிகார மட்டத்திலேயும் தன்மையப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதனால தான் பிராமண எதிர்ப்பு என்பது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்று ஒன்று வரலாற்றிலே தோன்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு சிலருக்கு மட்டுமே, ஒரு சமூகத்துக்கு மட்டுமே எல்லாமே கிடைப்பது என்கிற ஒரு நடைமுறை சரியானதல்ல. பிற சமூகங்கள் கல்வியற்ற சமூகங்களாக, அதிகாரமற்ற சமூகங்களாக, அதிகாரத்தை நெருங்கவே முடியாத சமூகங்களாக, எவ்வளவோ வயல்கள் வைத்திருப்பாங்க, சொத்துக்கள் வைத்திருப்பாங்க, நிலப்புலங்கள் வைத்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு கையெழுத்து போட தெரியாது, அல்லது ஒரு படித்தவராக இருக்க மாட்டார். ஜமீன்தாராக இருப்பார், நிலக்கிழாராக இருப்பார், பண்ணையாராக இருப்பார், ஆனால் படிப்பறிவற்றவராக இருப்பார். அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, குருகுலத்துக்கு போனால் தான் படிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் தான் வேதம் கற்க முடியும். இன்றைக்கும் கூட கர்நாடக சங்கீதத்தை அக்ரஹாரத்துக்குள்ளே சிறை வைத்து விட்டார்கள். அப்போ ஒரு பாடல் என்பது, ஒரு இசை என்பது எல்லாருக்குமான வடிவமாக போய் சேர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிற ஒரு போக்கு இருந்தது என்பதற்காக தான் திராவிட இயக்கமே தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் திராவிட இயக்கம் பிராமண வெறுப்பை சொன்னதா? இப்போ பல வலதுசாரிகள், பாஜக காரர்கள்லாம் ஒரு வரம்பு மீறிய பொய்யை சொல்லுவாங்க. பூணூலை அறுத்துட்டாங்க அப்படிலாம் சில கூட்டங்களில் போய் சொல்லுவாங்க. அப்படி நிகழ்ந்ததே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப வரலாற்றில் பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். காந்தி படுகொலையின் போது கோட்சே என்கிற ஒரு சித்பவ பார்ப்பனர் தான் அந்த கொலையை செஞ்சார் அப்படின்னு ஒரு உண்மை வந்தபோது, ஏன்னா அவர் இஸ்மாயில்னு இஸ்லாமியர் பெயரை பச்சை குத்தி கொண்டு தான் அந்த படுகொலையில் ஈடுபட்டார். பிடிபட்ட போது அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் இந்து மகா சபையை சேர்ந்தவர், இந்துத்துவ கோட்பாட்டுக்குள்ளே இருந்தவர். அவர் அந்த அமைப்புலேருந்து நாங்கள் விடுவிச்சிட்டோம், அவர் எங்களை யாருக்கும் தெரியாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்போ வானொலியில் கலவரமாகிவிடக்கூடாது என்பதற்காக அன்றைய ஊடகம், பெரிய ஊடகமாக வானொலி தான் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் வானொலியில் உரையாற்றுறார். வானொலியில் உரையாற்றும் போது பெரியார் சொல்கிறாரு, கோட்சேவினுடைய கையிலே இருந்த துப்பாக்கி எப்படி ஒரு ஆயுதமோ அப்படித்தான் கோட்சே என்கிற மனிதனும் ஒரு ஆயுதமாக பயன்பட்டிருக்கிறான். அதனால் நாம் இந்த தவறை ஏற்கவில்லை என்று சொல்வதைப் போலவே அந்த சமூகத்தை மீது தாக்குதல் நடத்துவதற்கு, வன்முறையை கட்டவிழ்த்துவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அமைதிப்படுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறார். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு காந்தியவாதி. எதிரியாக இருப்பவன்கிட்ட கூட மாற்று கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பாகத்தான் போராட்டங்களை நடத்த வேண்டுமே தவிர, எதிரியை துன்புறுத்துவதோ, எதிரியின் மீது வலியை உண்டாக்குவதோ, காயங்கள் உண்டாக்குவதோ, எதிரியை காயப்படுத்துவதோ காந்திய கோட்பாட்டுக்குள் வராது. உலகத்திலேயே அடித்தவன் ஜெயித்தவனா, அடி வாங்கியவன் ஜெயித்தவனா அப்படின்னு ஒரு விஷயம் வருகிற போது உலகம் முழுக்க ஒரு குரலில் சொன்னார்கள், யார் அடிக்கிறானோ, வலியவன் யாரோ, வல்லவன் யாரோ அவன் தான் ஜெயித்தவன் அப்படின்னு சொல்லும் போது காந்தி மட்டும்தான் சொன்னார் ஒரு மாற்று கருத்தை. அடித்தவன் ஜெயித்தவன் ஆக முடியாது. அவன் பக்கம் அறம் இல்லை என்றால், அவன் பக்கம் நியாயம் இல்லை என்றால், நீதி இல்லை என்றால், அடி வாங்கியவன் பக்கம்தான் அவ்வளவும் இருக்கிறது. அவன் பலவீனப்பட்டு கிடக்கலாம், ஆனால் அவன்தான் ஜெயித்தவன், அறம் சார்ந்தவன் தான் ஜெயித்தவன் என்று ஒரு மாற்று கருத்தை உலகத்துக்கு சொன்னார். அந்த வழியில தான் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்து சாதி ரீதியான சமத்துவம் கிடைக்கல, நம்மளை சமமாக நடத்தப்படாத மனிதர்களாக வச்சிருக்கிறாங்கங்கிற கோபத்தில் தான் பல பேர் அவர்கள்ட்ட இருந்து நிராகரிக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டவர்கள் தான் எல்லாருமே. அதனால் இன்றைக்கு பிராமணர்களில் தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஏறத்தாழ 5 லட்சம் பேர் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கான நிதி அவங்களையும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிற பேரில் நம்ம வேறு உயர் பதவிகளுக்கு போகிறதுல கொள்றதில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்கிற மாதிரியான குரல்கள் வருகிற போது அவங்களுக்கும் அவருடைய நலவாரியம் வைப்பது. ஏன்னா எல்லாருமே அரசு பதவிக்கு போயிட முடியாது. எல்லாருமே இப்போ சாதாரணமாக ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறதுல கூட ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் சர்வராக இருக்கிறத நம்ம பார்ப்போம். சில பேர் மெஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க. எல்லா அவங்களையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வதில்
திராவிட அரசுக்கு வந்து ஒரு பெரிய தடை இல்லை. பேரறிஞர் அண்ணாவே சொல்கிறாரு, பிறப்பின் அடிப்படையில் ஒரு பிராமணராக ஒருத்தர் இருந்து அவர் சமத்துவ கோட்பாட்டுக்கு வந்து எதிராக இல்லாமல் இருந்து சமூக நீதிக்காக இருந்து அப்படி ஒருவர் செயல்பட்டார்னா அவர் சிந்தனையின் அடிப்படையிலே தான் அவரை பார்க்க வேண்டுமே தவிர பிறப்பின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இன்னொரு மாற்று கருத்தையும் முன்வைக்கிறார். நம்மில் ஒருவனாக, பார்ப்பனர் அல்லாதவராக திராவிடராக பிறந்தவர் பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக சில பேர் இருப்பாங்க. இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் வந்து அப்படிப்பட்டவங்க தான். மோடியே பார்ப்பனர் அல்லாதவர் தான். அப்படி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை அணுகுவது தான் சனாதனம். அதை ஏற்க வேண்டியதில்லை. ஒரு மனிதன் எந்த கொள்கையை பின்பற்றுகிறான், எந்த கோட்பாட்டை பின்பற்றுகிறான், அதன் அடிப்படையிலே தான் மனிதர்களை அணுக வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் இதை பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்ப்பது என்பது பிராமணராக இருப்பவர் ஏழையாக இருப்பதனாலேயே அவரை புறக்கணிக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு அரசாங்கம் எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கைகளை செவிமடுப்பதோ அவர்களுக்கான ஒரு மக்கள் பிரதிநிதியை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பையோ அல்லது அவர்களுக்கான வாரியம் சார்ந்த விஷயங்களையோ செய்து கொடுப்பது என்பது வந்து ஒரு தவறான அரசியலாக இருக்காது. அதுவும் ஒரு சமூக நீதி அரசியலின் பார்வையாகத்தான் இருக்க முடியும் என்று தான் நான் அதை கருதுகிறேன். ரைட் சார். இப்போ இதில் ஒரு கேள்வி எழுது. இப்போ என்னென்னா வந்து பிராமணர்களில் பின்தங்கி இருக்காங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க. இப்போ அவங்களும் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை வந்து அதனுடைய கண்ணோட்டத்தில் திமுக இதை பார்க்குறதா வந்து சொல்லப்படுது. நீங்கள் அதான் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதே மோடி அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வந்த இடபிள்யூசி விஷயத்தை திமுக எதிர்த்தாங்க. ஆனால் வந்து இப்போ அதே வந்து இவங்க வந்து வேற ஒரு இடத்துல அந்த பார்வை இவங்க அதன் அடிப்படையில் பார்த்து இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு பார்வை? இல்லை, ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பட்சத்தில் அவர்களுக்கு நலத்திட்டம் சார்ந்து ஒரு உதவியை போய் சேருவதில் உதவுவது அப்படிங்கிறது வந்து இது எப்படின்னா, நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டை வந்து இப்போ சில பேர் கேட்குறான், ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டார் இந்த சமூகத்தில், அப்புறம் அவர் மகன் டாக்டர் ஆகிறாரு, அப்பன் ப்ரொஃபஸராக இருந்தால் அவன் மகன் வந்து அவர் ப்ரொஃபஸர் ஆகிறாரு, கலெக்டர் ஆகிறாரு. அடுத்தடுத்த அதிகார வர்க்கமாகவே ஒரு சிலர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழையடி வாழையாக அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழ்மையாக இருக்கிற ஒருத்தர் அதை அடையவே முடியாதவராக போயிடுறாரு. இந்த பாரபட்சம் நிகழ்கிறது, இது எப்படி தடுப்பது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு 2000 வருடங்களாக இருக்கக்கூடிய சாதியில் நீண்ட நெடுங்காலமாக எல்லாருமே ஆதாயத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை வரும்போதே தடுக்கப்படணும்னு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. இதை வந்து இந்த விழிப்புணர்வை முன்னேறிய சமூகத்தின் மீது யாராவது காட்டியிருக்கிறாங்களா? ஏன் தொடர்ச்சியாக வந்து ஒரு சிலரே வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்களான்னு கேட்டால், இது ஒரு புத்தி ரீதியாகவே, பொது புத்தியிலேயே அந்த வேறுபாட்டை வந்து நம்ம ஏற்கனவே அவர் வந்து உயர்ந்தவர், அவர் வந்து வேறு, அக்கரகாரத்துக்கு கொடுக்குற மரியாதை வேறு, சேரிக்கு கொடுக்குற மரியாதை வேறு, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவன் வந்து மற்ற சமூகங்களில் வந்து தங்களை வீரதீர பராக்கிரமசாலிகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு, சண்டியர்னு தன்னை சொல்லிக்கொண்டு, வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படி சொல்லிக்கிறவங்க எல்லாம் ஒரு வகையில் இருக்கும்போது இயல்பாகவே மனிதர்களே அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் பார்த்து நமக்கு ஒரு உளவியலாகவே நம்ம அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. இது பாதிப்படைந்தவர்களுக்கான நிவாரணத்தை நோக்கிய ஒரு பயணம் தானே தவிர அதை வந்து இதோடு ஒப்பிட முடியாது. ஓகே சார். இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து மோடி அரசு இந்தியாவுடைய மைய அரசாக மாறினதுக்கு பிறகு 11 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 11 ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகும் கூட அவங்களால அந்த பிராமணர்களுடைய பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து முன்னேற்றுறதுக்கான எந்த விஷயத்தையும் செய்ய முடியல. ஏன் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 5 லட்சம் பிராமணர்கள் வந்து நலிவுற்று இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க? ஏன் அவங்களுக்கான விஷயத்தை செய்ய முடியல? ஏன்னா இந்த அரசு அவங்களுக்கான அரசுன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அவங்களுக்கான விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதாவது எல்லா சமூகத்திலையுமே முன்னேறியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மற்ற சமூகத்தோடு ஒப்பீட்டளவில் பார்க்குற போது பிராமண சமூகத்தில் அதிகமான பேர் முன்னேறியவர்களாகவும் ரொம்ப குறைவான பேர் தான் இது மாதிரியான நம்ம சொல்கிறப்ப இப்போ 40 லட்சம் பேரில் 5 லட்சம் பேர் பின்தங்கி இருக்கிறார்கள் தான் அவங்களே சொல்கிறாங்க. பிராமண சங்கத்தினுடைய அவங்களுடைய அறிக்கையில் இருந்து கணக்கெடுப்பில் இருந்து சொல்லப்பட்ட தகவலை தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய கருத்து அல்லது. அப்போ 5 லட்சம் பேருங்கிறப்போ 35 லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்கிற பெரும்பான்மை நல்லா இருக்கிறாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால் இந்த 5 லட்சம் பேரை வந்து கைவிட வேண்டுமா, அவர்களை புறக்கணிக்க வேண்டுமா, அவர்களை வந்து நிராகரிக்க வேண்டுமா அப்படிங்கிற இடத்தை நம்ம மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் இப்போ மயிலாப்பூரில் வந்து அதிகமான பேர் வந்து பிராமணர் இருக்காங்க. அப்போ அந்த சமூகத்தில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் விரும்புவது என்பது ஒரு பெரிய குற்றம் அல்லது, தங்கள் சமூகத்திற்கான பிரதி. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா,
நெடுங்காலமாகவே திராவிட இயக்கம் வந்து பிராமணர்களை வந்து ஏதோ ஒழித்து கட்டி விட்டது, இவங்க வந்து தான் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய சில இந்த கலை இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கான ஒரு வசூல் செய்கிற வேலையில் கடந்த காலத்தில் இருக்கும்போது ஒரு அக்கரகாரத்தில் நாங்கள் வசூல் செய்யும் போது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எங்கள் ஆட்கள் பூரா அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வேறு ஊரில் இருக்கிறாங்க, எங்களை வாழ விடாமல் விரட்டி விட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதில் இதில் வேடிக்கை என்னென்னா, இங்கே வந்து அவன் தாலுகா ஆஃபீஸில் இருந்தவன் அடுத்த கட்டமாக அமெரிக்கா மாதிரி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய சம்பளத்தில் பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நகர்ந்துருக்காங்க. ஆனால் அதையே வந்து ஒரு பெரிய தாழ்வுணர்ச்சியோட இப்போ போய் நீங்கள் ஐடி செக்டாரு, ப்ரைவேட் செக்டாரு, கார்ப்பரேட் செக்டார் எல்லாவற்றிலையுமே பெரிய நிறுவனங்கள் எல்லாவற்றிலையும் ஆடிட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அது காரணம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. கல்வி இப்பொழுது தான் நமக்கெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவனுக்கு முதல் தலைமுறையாக கிடைக்கிறது. அதிகபட்சம் எங்கள் அப்பா படிச்சிருந்தாருன்னா நான் படிச்சிருப்பேன், அவ்வளோதான். அல்லது நான் படிக்காதவனாக இருந்தால் என்னுடைய மகன் வந்து படித்தவனாக இருப்பான். முதல் தலைமுறையாக நாம் இப்பொழுது தான் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை கொடுக்கணுங்கிறதுக்கு எதுக்குன்னா அப்படியாவது ஊக்கப்படுத்துறது தான். அப்போ என்ன ஆகும்னா, பல தலைமுறைகளாக அவர்கள் கல்வி கற்றவர்கள், கல்வி அவர்களுக்கு மறுக்கப்பட்டதல்ல, அவர்களுக்கு நெடுங்காலமாக கல்வி வந்து வேதம் ஓதுவதன் பெயராலேயே அவர்கள் கல்வி வந்து அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக அங்கீகரிக்கப்பட்டதாக அவருக்கு இருந்திருக்கு. முகலாயர்கள் ஆட்சி செய்த போது எல்லா முக்கிய பொறுப்புகள்லையுமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்கிற போது எல்லா உயர் பொறுப்புகள் அதிகார மையங்களும் அவர்கள் நிறைந்திருக்கிறாங்க. திப்பு சுல்தானுடைய அமைச்சராக பூர்ணையா என்கிற பிராமணர் இருந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ பல தலைமுறைகளாக படிக்கிற போது அந்த அடுத்தடுத்த தலைமுறை வந்து ரொம்ப பிரைட்டாக மாறிடும். ஒரு கல் வந்து தொடர்ச்சியாக நதி அலைகளில் உரசி அது கூழாங்கல்லாம் மாறிடும்னு சொல்கிறது மாதிரி அவங்களுடைய அறிவு தன்மை என்பது பாலிஷ்டாக மாறிடுச்சு. ரொம்ப அவங்க மெச்சூரிட்டியாக இருக்கிறதுனால தனியார் செக்டாரில் வந்து யார் என்ன ஆளுகன்னு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை. எந்த தனியார் நிறுவனங்கள்லையும் ஐடி செக்டார்லாம் யார் என்ன ஆளுகன்னு பார்த்தா வேலைக்கு சேர்க்க மாட்டான். மெரிட்டா, அதிகமான மார்க்கா, இதாக மெடலிஸ்டா, அப்படி தான் பார்க்குறான். அப்போ அங்கெல்லாம் இவர்கள் தான் வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது, அவர்களுக்கும் சில பின்னடைவான ஆட்கள் அங்கேயும் சில சமூகத்தில் தேங்கிய நிலையில் சில பேர் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உதவுவதற்கு கோரிக்கை வைத்தால் இந்த அரசு அதை பரிசீலிப்பது என்பது தவறான ஒன்றாக நம்ம கருத முடியாது. இதனால் வரையும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து பிராமணர்களான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா பேர்லையும் கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பேர்லையும் அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. டிஎம்கே அதை கொடுத்ததே இல்லை அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் டைம் அதை மாற்றுறாங்க அப்படின்னும் போது அது உள்ளுக்குள்ளே எந்த விதமான ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாதா? அவங்களோட ஐடியாலஜி, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எந்த விதமான சிக்கலை ஏற்படுத்தாதா? அதாவது திராவிட கொள்கையை முற்றிலுமாக கைவிட்டு விட்டு பிராமணியத்தின் பக்கம் போய் சாய்ந்து விட்டார்கள்னா அது குற்றச்சாட்டு சொல்லலாம். அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு மெச்சூரிட்டியான அரசியல் தானே தவிர, முதிர்ச்சியான அரசியல் தானே தவிர, அது ஒரு பிற்போக்கு அரசியலாக அது இல்லை. ஏன்னா அது பெரியார் சொல்கிறாரு, பிராமணர்களுக்கும் நமக்குமான இடைவெளியாக அவர்கள் ஆதிக்கம்தான் நமக்கு எதிராக இருக்கிறது. அவர்களை நேசிக்க முடியாமல், அவர்களோடு உறவாட முடியாமல், உரையாட முடியாமல், அன்பு பாராட்டுவதற்கு தடையாக இந்த ஆதிக்கம் இருக்கிறது. இந்த ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டால் அவர்களோடு அன்பு பாராட்டுவதில் நமக்கு எந்த மனத்தடையும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ தனி மனித வெறுப்பை, துவேஷத்தை பிராமண துவேஷம் அல்ல திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு. பிராமணர்களுக்கு கிடைத்த கல்வியும் அதிகாரமும் சாமானியர்களுக்கு கிடைக்கணும். ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்குது, ஒரு 2-3 பேர் சேர்ந்து மொத்த மாம்பழத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க கூடையோடங்கிறதுக்கு பதிலாக அதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பது, பகுத்துண்டு பல்லுயிரோம் பதில். ஒவ்வொரு மனிதருக்கு 100 பேர் இருக்கானா 100 பேருக்கு ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடு, அதுதான் சமூக நீதி. அப்போ எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற இடத்துல இருந்தால் சிந்தித்தான். அப்போ இப்போ கூட மொத்தமாக தூக்கிட்டு போன ஆளுக்கு கடைசி நேரத்தில் மாம்பழம் கிடைக்கலைங்க, 2 ஆள் மிச்சமாக இருக்குங்க, வெறுங்கையாக இருக்குன்னா அவங்களுக்கு 2 மாம்பழத்தை கொடுத்து விடுன்னு சொல்கிறது தான் நம்ம இதை பார்க்குறோமே தவிர, இதில் வந்து மொத்தமாக சரணடைந்துட்டாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்குள்ளே திராவிட இயக்கம் கரைந்து விட்டது, அதிமுக மாதிரி கரைந்து விட்டது என்று திமுக நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த கோரிக்கையின் நியாயம் கருதி எந்த எதிர்த்தரப்பாக இருந்தாலும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அண்ணா சொன்னதற்கு காரணமே எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பதற்கும் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் குறைந்தபட்சம் மதிப்பதற்கும் அந்த மாண்பை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அதனால் அது நெடுநாள் வந்து நம்ம இப்படி ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம் என்பதனாலேயே அவர்கள் நிரந்தர பகைவர்கள் அல்ல. அதுக்காக அவர்கள் மதவாதத்தை கையில் எடுக்கிற போது, உயர் சாதி மேட்டிமை கையில் எடுக்கிற போது திராவிட இயக்கம் அதை எதிர்த்து போராடும். இப்போ அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம்ங்கிறதுக்கு அவர்கள் எதிராக நிற்கக்கூடிய இடத்துல போராடத்தான் வேணும். தமிழிலே வந்து வழிபாடு செய்வதற்கு அவர்கள் எதிராக இருக்கிற இடத்துல போராடித்தாங்கணும். அந்த போராட்டத்தை ஒரு சாமானியன் மீதான வெறுப்பாகவோ, சாமானியன் மீதான உரிமையை பறிப்பதாகவோ மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் இதற்கான எல்லையாக நான் பார்க்கிறேன். இல்லை சார், விரிவான உரையாடல், நன்றி.